திருச்சிற்றம்பலம். சிவபுண்ணிய தெளிவில் குறிப்பிடப்படும் சிவபுண்ணியங்களின் பலன்களுள் சில. சிவாலயத்தில் பயன்படுத்துவதற்காக நறுமலர் நந்தவனம் அமைத்தால் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும், முடிவில் ருத்ரபதம் எய்தும். இறைவனுக்குரிய அபிஷேக நீருக்காக வழிவகை செய்தோர் ருத்ரலோகம் அடைவர். ஒலிக்கின்ற சங்கு, பலவகை வாத்தியங்கள், சாமரம், வாள், கண்ணாடி, குடை, ஆடை, தங்கம், தாமிர பாத்திரம் ஆகியவற்றை ஈசனுக்கென கொடுத்தால் வறுமை நீங்கி வளம் பெற்று ருத்ரலோகம் பெறுவர். ஒலிக்கின்ற மணியும் அதற்கான மண்டபத்தையும் அமைத்து கொடுத்தால் செல்வம், நாடு, புகழ் எய்தலாகும். இறைவனுக்கு ஆசனம், சயனம் என்ற பள்ளியறை, ஊர்ந்து செல்ல வாகனம், ஏறிச் செல்ல சிவிகை இவற்றை அளிப்பதால் சாமீபம் கிட்டும். நாடகசாலை, திருமதில், கோபுரம், மண்டபம் முதலியன கட்டுவித்தால் இறைவனைப் போன்ற உருவத்தை அடைவர். சாரூப்பியம் இதற்கு பலன். திருவாபரணங்கள், தீப தூபங்கள் நல்கினோர் எல்லா நலன்களையும் துய்த்து நல்வினை எய்துவர். ஒரு பசுவின் தோல் அளவிற்கு ஈசனுக்கென்று பூதானம் செய்தவர்கள் உள்ளத்தில் தீவினை ஒழிந்து புண்ணிய லோகங்களை எய்துவர். நீர்வளத்துடன் கூடிய விளைநிலத்தையும் விண்ணளவு ஓங்கிய பூஞ்சோலையையும் கொடுத்தால் உலகில் விளங்கும் பலவகை இன்பங்களும் பெருகும். ஈசனுக்கு என்று வாவி, குளம் ஆகியவற்றை அமைத்தால் குறைவில்லாத செல்வத்தோடு பூமியில் வாழ்ந்து சிவனுலகம் செல்வர். திருச்சிற்றம்பலம்.